எனக்கு ஹஸ்னா அது தெரியும். நீங்கள் அனைவரும் என் மீது மிகவும் கோபமாக இருக்கிறீர்கள். ஆனால் அப்பாவின் ஈகோவுக்காக என்னால் என் ஆசைகளை தியாகம் செய்ய முடியவில்லை. எனவே நீங்கள் அவர்களின் மரியாதையை தியாகம் செய்துள்ளீர்கள். ஹுஸ்னா, நீ அப்படி சொல்லாதே. குறைந்தபட்சம் நீ என்னை புரிந்துகொள். நான் முயற்சி செய்தாலும் உன்னை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. உனக்கு தெரியுமா, நீ போன பிறகு மாமாவுக்கு மாரடைப்பு வந்தது. உன்னால் தான். அவனால் யாரிடமும் முகத்தை காட்ட முடியாதது. அவர் தனது வீட்டிலிருந்து மற்றும் அவரது சுற்றுப்புறத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார். இது எல்லாம் உன்னால் தான். என்னால நடந்தது எல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் இன்று நான் அவருக்கு அதைவிட சிறந்த வீட்டை கொடுக்க முடியும். என்னால் அவருக்கு சிறந்த வாழ்க்கை வசதிகளை வழங்க முடியும். உன் சுகத்தினால் அவனுடைய காயங்கள் எல்லாம் மாறிவிடுமோ? மக்களின் உரையாடல்களால் அவருக்கு ஏற்பட்ட காயங்கள். நான் தவறு செய்துவிட்டேன் என்று எனக்கு தெரியும். ஆனால் அவர்கள் என் பெற்றோர். மற்றும் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளின் பெரிய தவறுகளை மன்னிக்கிறார்கள். நீங்கள் ஹுஸ்னாவை பார்ப்பீர்கள். அவர் என்னை பார்க்கும்போது அப்பா என்னை மன்னிப்பார். என் சார்பாக அவரிடம் கேட்கிறீர்களா? சொல்லுங்கள். அவருக்கு ஆறுதல் சொல்லி புரிய வையுங்கள். அப்போது அவர் என்னை மன்னிப்பார். நான் அதை செய்வேன், கண்டிப்பாக செய்வேன். ஏனென்றால் அவர் உங்களை மன்னித்து நீங்கள் எங்களிடம் திரும்ப வேண்டும் என்றும் நான் விரும்புகிறேன். நான் உங்கள் அனைவரையும் மிகவும் தவறவிட்டேன். வாம்ஜித், சாப்பாடு சாப்பிடு. அவள் வரப்போவதில்லை. நீ நாளை அலுவலகம் செல்ல வேண்டும். இல்லை இல்லை, எனக்கு பசி இல்லை. என்ன இது? இங்கே யாருக்கும் பசி இல்லை. நீங்கள் அனைவரும் என்ன வருத்தத்தில் இருக்கிறீர்கள்? அவள் உங்கள் மருமகளாக மாறாததற்கு கடவுளுக்கு நன்றி. இல்லையெனில் நாம் மிகவும் அவமானப்படுத்தப்படுவோம். நீ எங்கே போகிறாய்? அம்மா, உனக்கு என்ன வேண்டும்? நான் ஒன்றும் செய்யக்கூடாது. நான் போய் ஹுஸ்னாவை கண்டுபிடிக்கப் போகிறேன். காத்திரு, நானும் உன்னுடன் வருகிறேன். ஹுஸ்னா வந்தாள். நீ இவ்வளவு நேரம் எடுத்துக்கொண்டாய் என் மகளே. அப்பா, மீனாய், என் மகள் மீனாய், சகோதரி. போய்விடு. போ போ போ, உனக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. போ, உள்ளே வராதே. நீ உள்ளே வா. அப்பா, உன் கண்களைத் திற. அனி எப்படி இருக்கிறார்? அவர் இப்போது நன்றாக இருக்கிறார். நீங்கள் அவரை சந்திக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நாங்கள் வெளியில் இருக்கிறோம். அனி எப்படி இருக்கிறாய்? அத்தை, தமன்னா எங்கே? அவள் எப்படி இருக்கிறாள்? தமன்னா இங்கே இல்லை, எங்கேயோ போய்விட்டார். கடவுளுக்கு நன்றி, நீங்கள் இப்போது விழித்திருக்கிறீர்கள். தமன்னா எங்கே? அவள் எங்கே போனாள் என்று தெரியவில்லை. பார் அலி, அதனால்தான் நான் உங்களுக்கு விளக்கினேன். அவள் தகுதியற்றவளுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள்? நான் அவளை நிறுத்தினாலும் அவள் எங்கோ சென்றாள். அவள் உன்னை பற்றி சிறிதும் கவலைப்படுவதில்லை. சரி, அவளை விடு. நான் உன்னுடன் இருக்கிறேன்.
உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சியடைகிறேன். என் காதல். கடவுளுக்கு நன்றி. நீங்கள் விழித்திருப்பதற்கு கடவுளுக்கு நன்றி. தமன்னா நலமா? அப்பா, ஒரு முறை கதவை திற. கடவுளின் பொருட்டு அப்பா, ஒரு முறை நான் சொல்வதை கேளுங்கள். தம்பி, இனி கோபப்பட வேண்டாம். அவள் உன் குழந்தை. ஒரு முறை அவளை கே. அம்மா. நீனாய். அப்பா, என் மகள் வெளியில் இருக்கிறாள். மிகவும் கொடூரமாக இருக்க வேண்டாம். தயவு செய்து என் மகளை ஒரே ஒரு முறை சந்திக்க அனுமதியுங்கள். அவள் எங்கள் மகள் அல்ல. அவள் எங்கள் வீட்டை விட்டு வெளியேறிய நாளில் எங்களுக்காக இறந்தாள். அப்பா, கடவுளுக்காக எனக்கு ஒரு முறையாவது. யாரும் கதவை திறக்க மாட்டார்கள். யார் கதவை திறப்பார்கள்? அவர் என் இறந்த முகத்தை பார்ப்பார். நீனாயின் தந்தை. நீனாயின் தந்தை. நீனாய். அலி, இல்லை. அலி, இங்கேயே படுத்துக்கொள். தமன்னா. தமன்னா இன்னும் வரவில்லை. ஆனால் அவள் எங்கே? வாருங்கள் அலி. உங்கள் வாழ்க்கையில் அவளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள். அவள் அவ்வளவு தகுதியானவள் அல்ல. அவள் உன்னை இந்த நிலையில் விட்டுவிட்டாள். அவள் உன்னை பற்றி அக்கறை கொண்டிருந்தால் அவள் அதை செய்வாள். நீ அவளை அழைக்க. நான் அவளை மீண்டும் மீண்டும் அழைக்கிறேன். அவளுடைய தொலைபேசி அணைக்கப்பட்டுள்ளது. சரி சரி, நீ இப்போது ஓய்வெடு. மருத்துவர் உங்களை அதிகம் பேசவிடாமல் தடுத்துவிட்டார். நான் இங்கே உன்னுடன் இருக்கிறேன். நீங்கள் ஏன் வேறு எதை பற்றியும் கவலைப்படுகிறீர்கள்? உங்கள் உயிர் காப்பாற்றப்பட்ட கடவுளுக்கு நன்றி. இந்த செய்தியை கேட்டதும் நான் பீதியடைந்தேன். உங்களுக்கு ஏதாவது நேர்ந்தால் உங்கள் அத்தைக்கு என்ன நடக்கும்? அத்தை, எனக்கு எதுவும் ஆகாது. நான் நன்றாக இருக்கிறேன். நான் உன்னுடன் இருக்கிறேன். நீ கவலைப்படாதே. மகனே, நீ போய் சாப்பாடு சாப்பிடு. அவருக்கு ரொட்டி கொடுங்கள். என் மீனாய். என் மீனாய். அம்மா. அம்மா, கதவை திற. என் அன்பு மகள் இங்கே இருக்கிறாள். அண்ணனுக்கு புரிய வைப்பார். உண்மையில் ஒரு வினாடி, ஒரு நொடி பிடி. அம்மா அழைக்கிறார். நான் உன்னிடம் பிறகு பேசுகிறேன். வணக்கம் அம்மா. அண்ணி, நீ எங்கே இருக்கிறாய்? நான் வீட்டில் இருக்கிறேன். நான் தூங்கிக் கொண்டிருந்தேன். இதை கேட்க என்னை அழைத்தீர்களா? அன்னைக்கு அலி சுட்டுக் கொல்லப்பட்டது தெரியும். இன்னும் நீ வீட்டில் தூங்குகிறாய். ஆனால் அம்மா, நான் டாக்டர் இல்லை. நான் அவருக்கு சிகிச்சை அளிக்க வேண்டியதில்லை. நன்றாக. அவன் எப்படி? அவர் நன்றாக இருக்கிறாரா இல்லையா என்பது உங்களுக்கு ஏன் முக்கியம்? உடனடியாக மருத்துவமனைக்கு செல்லுங்கள். புரிந்ததா? நீ அங்கிருக்கிறாய். இந்த விஷயங்களை கவனித்துக் கொள்ளும்படி நீங்கள் என்னை வற்புறுத்த முடியாது. அனி, உனக்கு எப்படி தெரியும்? அம்மா, என்னால் இப்போது வர முடியாது. முடிந்தால் நாளை வருவேன். மேலும் நான் எனது ஆய்வறிக்கையை கல்லூரியில் சமர்ப்பிக்க வேண்டும். நாளை கடைசி தேதி. அண்ணி, நான் உன்னிடம் எதுவும் கேட்க விரும்பவில்லை. நீங்கள் என்ன செய்தாலும் பரவாயில்லை. நீங்கள் நாளை மருத்துவமனைக்கு வர வேண்டும். கதை முடிந்தது. சரி. ஏன் என்னை வற்புறுத்துகிறாய்? நான் சீக்கிரம் எழுந்திருக்க வேண்டும் என்று சொன்னேன். நாளை எனக்கு நிறைய வேலை இருக்கிறது. நான் தொங்குகிறேன். என்னை தூங்க விடுங்கள். வருகிறேன். ஆனால் அண்ணி.
பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலை. ஹாய் விக்கி. जिस जीत की थी ख्वाहिश उस जीत से मैं हारा, उसने छीना मेरा सब कुछ, बन गया टूटा एक तारा, सभी खोया मेरा कुछ समझ आए ना, दिल मेरा कितना बेचारा, जख्म ऐसा लगा अब यही है दुआ खाऊं. மீனாய், என் மகள் மீனாய், சகோதரி. போய்விடு. போ போ போ, உனக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. போ, உள்ளே வராதே. मौला मौला मेरे, हाँ मेरे, तू ही सहारा, मौला मौला मेरे, मौला मौला मेरे, हाँ मेरे, तू ही सहारा, मौला मौला मेरे, हाँ मेरे, तू ही किनारा, मौला मौला मेरे, हाँ मेरे, तू ही सहारा, मौला मौला मेरे, मौला मौला मेरे, हाँ मेरे, तू ही सहारा, मौला मौला मेरे, हाँ मेरे, तू ही किनारा, मौला मौला मेरे, हाँ मेरे, तू ही सहारा, मौला मौला मेरे. சகோதரி, அழுகையை நிறுத்து. உங்கள் வலியை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. பரவாயில்லை, ஆனால் இது எல்லாம் குஸ்னாவால் நடந்தது. நீ என்ன பார்க்கிறாய்? மீனா எங்கிருக்கிறாள் என்று உங்களுக்கு தெரிந்தால் அதை பற்றி எங்களிடம் சொன்னார். அப்போது இதெல்லாம் நடந்திருக்காது. அத்தை, நான் வேண்டுமென்றே எதையும் செய்யவில்லை. அப்பாவியாக இருக்காதே. திடீரென்று மீனாவை எப்படி கண்டுபிடித்தாய்? அக்கா, நான் சொல்வதை கேள். மீனா எங்கே இருக்கிறாள் என்று அவளுக்கு முன்பே தெரியும். அவள் மீனாவை இப்படி திடீரென்று அழைத்து வந்தாள் என்பது அவளுக்கு தெரியும். அப்போது அண்ணன் கோபப்படுவார். மற்றும் அதே நடந்தது. அவள் முதலில் சொல்லியிருந்தால் தம்பியை சமாதானப்படுத்தியிருப்போம். நாங்கள் அவருக்கு ஆறுதல் கூறி சமாதானப்படுத்தியிருப்போம். கடவுளே, அந்த பெண் மிகவும் அழுது கொண்டிருந்தாள். அக்கா, அவளை அப்படி பார்க்க என் மனம் முடிந்தது. என் மீனாய் உன்னை என்ன செய்தாள்? அவள் உன்னை மிகவும் நேசித்தாள். உனக்கு எதுவும் நினைவில் இல்லை. நீங்கள் என்னை பற்றி கவலைப்படவில்லை என்றால் குறைந்தபட்சம் நீங்கள் அவளை பற்றி கவலைப்படலாம். அன்புள்ள அத்தை, நான் இன்று வரை மீனை சந்தித்ததில்லை. இன்று நான் அவளை முதல் முறையாக சந்தித்தேன். உன்னை சந்திக்க நான் அவளை இங்கு அழைத்து வந்தேன். மாமா இப்படி நடந்து கொள்வார் என்று தெரியவில்லை. வாருங்கள் இன்ஸ்பெக்டர் சார், உள்ளே வாருங்கள். மன்னிக்கவும் மேடம், நாங்கள் உங்களை தொந்தரவு செய்கிறோம். அவரிடம் வாக்குமூலம் பெற வேண்டும். இல்லை, அவருக்கு இப்போது உடல்நிலை சரியில்லை. அவரால் இப்போது அறிக்கை விட முடியாது. இல்லை அத்தை, நான் நன்றாக இருக்கிறேன். ஆம் இன்ஸ்பெக்டர் சார், உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேளுங்கள். சரி அலி சார், இதெல்லாம் எப்படி நடந்தது என்று சொல்லுங்கள். நான் மயக்கமடைந்து தரையில் விழுந்தேன். அவர் உங்களை கடத்த முயன்றாரா? ஆ, அந்த நபரை உனக்கு தெரியுமா? அதாவது உங்களுக்கும் அவருக்கும் பழைய பகை இருந்ததா? இன்ஸ்பெக்டர், இல்லை, எனக்கு யாருடனும் பகை இல்லை. அந்த நபர் மீண்டும் உங்கள் முன் வந்தால் நீ அவனை அடையாளம் கண்டு கொள்வாயா? ஆ, சரி, நாம் இப்போது செல்வோம். குற்றவாளியை விரைவில் கண்டுபிடிப்போம். தங்களின் நேரத்திற்கு நன்றி. உங்களை வரவேற்கிறோம் இன்ஸ்பெக்டர் சார். அலி இப்போது எப்படி இருக்கிறாய்? நீங்கள் இப்போது வலியை உணர்கிறீர்களா? ஆமாம், நான் நன்றாக இருக்கிறேன். எனக்கு எதுவும் ஆகவில்லை. தமன்னா, நீ எங்கே போனாய்?
அவர் உங்களுக்காக காத்திருந்தார் என்பது உங்களுக்கு தெரியும். முதலில் அவர் கண்களை திறந்த பிறகு உங்களிடம் கேட்டார். ஆனால் நீங்கள் மீனா இப்படி ஒரு துரோகி என்று தெரியவில்லை. என் மகளுக்கு யார் தீங்கு செய்வார்கள்? போதுமான தேஸ்தா. நீங்கள் மீண்டும் புஸ்னா மீது கையை உயர்த்தினால் அப்போது நீங்கள் என் மோசமானதை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். நீ அவளை நீண்ட காலமாக தவறாக நடத்துகிறாய். நான் முன்பு பொறுத்துக் கொண்டேன், ஆனால் இப்போது அது போதும். வா மகளே, உள்ளே வா. பார் சகோதரி, அவள் மிகவும் அப்பாவியாக தெரிகிறாள். அவளுடைய செயல்களை பார்க்கிறாள். எனக்கு அவளை ஏற்கனவே தெரியும். நீ என்ன சொல்கிறாய்? அத்தை, நீங்கள் மிகவும் அப்பாவி. அவள் எப்படி தம்பியை கட்டுப்படுத்துகிறாள் என்று பாருங்கள். அவள் உன் மகளை தனியாக விட்டுவிட்டாள். இதை பற்றி நான் உறுதியாக இருக்கிறேன் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை பற்றி உறுதியாக? அக்கா மீனாவை வீட்டை விட்டு ஓட வைத்தாள் என்று நினைக்கிறேன். அதனால் நீங்கள் தனியாக இருக்கிறீர்கள். மற்றும் சகோதரன் அவளை உன்னதமாகவும் அனுதாபமாகவும் நினைக்கிறான். சமீம் அக்கா, அது எனக்கு முன்பே தெரியும். இந்த கேடி கெட்டவன் இவை அனைத்திலும் ஈடுபட்டுள்ளான். ஆனால் மீனாயின் தந்தை, அவள் இதை ஏற்க தயாராக இல்லை. அவன் அவளுக்கு எதிராக எதையும் கேட்கவில்லை. இவ்வளவு புத்திசாலியான பெண்ணை என் மருமகளாக்கிவிட்டான் என்று கவலைப்படுகிறேன். அப்போது நான் உன்னை போலவே என்றென்றும் அவமானப்படுவேன். பின்னர் என் அப்பாவி மகன் இருக்கிறான். அவள் அவனையும் கட்டுப்படுத்தினாள். அவனை எதிர்க்க நான் ஏதாவது செய்ய வேண்டும். என் மீனாய், என் மகள். அவள் அழுது கொண்டிருந்தாள். அத்தை, ஆனால் நீங்கள் அலியின் புதிய தனிப்பட்ட உதவியாளரை கைவிட என்னை அனுப்பியுள்ளீர்கள். நானா? ஆம் அத்தை, அந்த பெண் அலி. அவள் மிகவும் நல்ல பெண். அவள் உனக்கும் இரத்த தானம் செய்தாள். எப்படி போவாள் என்று அத்தைக்கு கவலையாக இருந்தது. பின்னர் நான் அவளை கைவிட சென்றேன். இல்லை என்றால் நான் உன்னை இந்த நிலையில் விட்டுவிடலாமா? அத்தை, தமன்னாவை அனுப்பினாயா? நான் நினைத்தேன் தமன்னா தானே சென்றாள். அத்தையிடம் என்ன குறை கூறுகிறீர்கள்? அவள் ஏழைகள் மீது மிகவும் அக்கறை கொண்டவள். அவள் என்னிடம் கேட்டபோது அவள் கவலைப்படுகிறாள். பின்னர் நான் அவளை கைவிட சென்றேன். சிறிது நேரத்தில் நான் உங்களிடம் வருவேன். நீ போ புஸ்னா, நீ போ. அன்புள்ள மாமா, நான் சொல்வதையாவது கேளுங்கள். நீங்கள் என்னை ஏமாற்றிவிட்டீர்கள். மீனாவை ரகசியமாக சந்தித்தீர்கள். நான் சத்தியம் செய்கிறேன் மாமா, நான் மீனாவை முன்பு சந்திக்கவில்லை. நான் அவளை தற்செயலாக சந்தித்தேன். அவள் வற்புறுத்திய போது நான் அவளை உன்னை சந்திக்க அழைத்து வந்தேன். அன்புள்ள மாமா, நீ மீனாவை மிகவும் நேசிக்கிறாய் என்று எனக்கு தெரியும். ஒரு முறை மட்டும் அவளை ஒரு முறை மன்னியுங்கள். அத்தையின் நிலையை பாருங்கள். அவள் கஷ்டப்படுகிறாள். நீங்கள் இன்னும் ஷாயிஸ்தாவை பற்றி சிந்திக்கிறீர்கள். அவள் உன்னை எவ்வளவு வெறுக்கிறாள் என்று உனக்கு தெரியும். எனக்கு தெரியும் மாமா. ஆனாலும் வெறுப்பும் அன்பினால் குணமாகும். அன்புள்ள மாமா, நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன். மீனா என் சகோதரி போன்றவள். சரி, யாருக்கும் இல்லை. என் பொருட்டு அவளை ஒரு முறை மன்னித்துவிடு, தயவு செய்து. பார் புஸ்னா, என் உயிரை கேள். நான் அதை உங்களுக்காக மகிழ்ச்சியுடன் தியாகம் செய்வேன். ஆனால் நான் மீனை மன்னிக்க மாட்டேன். மாமா, நான் சொல்வதை கேள். அலி, நீங்கள் நலமா? உனக்கு வலிக்கிறதா? எல்லாம் சரியாக இருக்கிறதா சொல்லு. ஆம், நான் நன்றாக இருக்கிறேன். எப்படியும் தமன்னா, நீ இங்கே இருக்கிறாய். என் வலி எல்லாம் போய்விட்டது. நீங்கள் மோசமாக உணர்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும். ஆனால் புஸ்னா தனியாக சென்றிருந்தார். அது போதும், நான் மோசமாக உணரவில்லை. உண்மையில் நீங்கள் அவளை கைவிட சென்றது நல்லது. இப்போது நான் உன்னை விடமாட்டேன்.
எனக்கு சத்தியம் செய். நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன், இனிமேல் நான் உன்னை விட்டு விலக முயற்சிக்க மாட்டேன், ஒருபோதும். நீங்கள் இங்கே என்ன செய்கிறீர்கள்? மீனா எங்கே? என்னால் உன்னிடம் சொல்ல முடியாது. ஏன்? நீ இங்கிருந்து செல்கிறாயா? யாராவது உங்களை இங்கு பார்த்தால் பிரச்சனை இருக்கும். உங்களால் ஒரு சிறிய வேலையும் செய்ய முடியவில்லை. அவளை அங்கேயே கொன்றிருக்க வேண்டும். அந்த மனிதன் அங்கு வரவில்லை என்றால் நான் அவளை கொண்டிருப்பேன். அந்த மனிதன் என் மருமகன். மேலும் அவர் மிகவும் செல்வாக்கு மிக்க மனிதர். யாராவது உங்களை இங்கு பார்ப்பதற்கு முன் இங்கிருந்து சென்று விடுங்கள். மற்றும் இந்த விஷயத்தில் என்னை சிக்க வைக்காதீர்கள். என் பெயரை எடுக்காதே, புரிகிறதா? மற்றும் ஒரு நிமிடம். மற்றும் இந்த பணத்தை எடுத்து கட்ட பயன்படுத்த. கேளுங்கள், உங்கள் தர்மம் எனக்கு வேண்டாம். எனக்கு மீனா வேண்டும். நீ அவளையும் பெறுவாய். சரியான நேரம் வரட்டும். கடவுளின் பொருட்டு இங்கிருந்து செல்லுங்கள். தயவு செய்து இங்கிருந்து செல்லுங்கள். கடவுளே, இன்ஸ்பெக்டர் சார், நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு தண்ணீர் கொண்டு வருகிறேன். யாருடைய போன் இங்கே உள்ளது? இன்ஸ்பெக்டர் சாரின் போன் என்று நினைக்கிறேன். சிறந்தது. இங்கேயே இரு. மொபைலை இன்ஸ்பெக்டரிடம் திருப்பிக் கொடுக்க வேண்டும். சரி. தமன்னா, நீங்கள் என்னை ஒருபோதும் தனியாக விடமாட்டீர்கள் என்று எனக்கு உறுதியளித்தீர்கள். அலி, நான் திரும்பி வரப்போகிறேன். நான் உன்னை விட்டு போக மாட்டேன். தமன்னா, நீ இல்லாமல் என்னால் ஒரு கணம் கூட வாழ முடியாது என்பது உனக்கு தெரியும். அந்த மனிதன் உன்னை அழைத்துச் சென்றபோது கண்களில் இருள் சூழ்ந்திருப்பது போல் உணர்ந்தேன். அலி, நீங்கள் எனக்காகச் செய்த அனைத்து விஷயங்களும், அதை என்னால் மறக்கவே முடியாது. கடவுளுக்கு நன்றி. நீங்கள் முற்றிலும் நன்றாக இருக்கிறீர்கள். உங்களுக்கு ஏதாவது நேர்ந்தால் என்னால் என்னை மன்னிக்கவே முடியவில்லை. தமன்னா, என் முன் அழாதே. ஏனென்றால் என்னால் எல்லாவற்றையும் பொறுத்துக் கொள்ள முடியாது. ஆனால் உங்கள் கண்களில் கண்ணீரை என்னால் பார்க்க முடியவில்லை. இப்போது நீ என்னுடன் இருக்கிறாய். அதனால் என் கண்களில் கண்ணீர் வராது. அலி, தயவு செய்து படுத்துக் கொண்டே இரு. உங்கள் காயங்கள் இன்னும் புதியவை. நீ இன்னும் வலியில் இருக்கிறாய். இதெல்லாம் என்னால் நடந்தது. நான் உன்னுடன் சண்டையிடவோ அல்லது வீட்டை விட்டு வெளியேறும்படி வற்புறுத்தவோ கூடாது. மன்னிக்கவும் அலி, தயவு செய்து என்னை மன்னிக்கவும். நீ என்ன பார்க்கிறாய்? நான் அதை பார்க்கிறேன். உனக்கு பல முகங்கள் உள்ளன. மற்றும் உங்கள் ஒவ்வொரு முகமும் மிகவும் அழகாக இருக்கிறது. நான் இப்போது போக வேண்டுமா? நான் ஒரு நிமிடத்தில் வருகிறேன்.
தெரியுமா மீனாய் எங்கே வசிக்கிறார்? அன்புள்ள அத்தை, மீனா எங்கு வசிக்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை. என்னுடன் போய் சொல்லாதே. நான் உண்மையை சொல்கிறேன் அன்பு அத்தை, அவள் எங்கு வசிக்கிறாள் என்று எனக்கு தெரியவில்லை. நீ அவளை எங்கே சந்தித்தாய்? எனது முதலாளிக்கு விபத்து ஏற்பட்டது. நான் அவளை முதல் முறையாக மருத்துவமனையில் சந்தித்தேன். ஹாஸ்னி, அன்பே, நீ எங்கே போகிறாய்? மாமா, நான் அலுவலகம் செல்கிறேன். நீங்கள் சொன்னதால் ஒரு நாள் விடுமுறை எடுத்தேன். இது ஒரு புதிய வேலை, என்னால் அதிக விடுமுறைகள் கேட்க முடியாது. நீங்கள் வேலையை விட்டுவிட வேண்டும் என்று நினைக்கிறேன். தம்பி, நீ என்ன பேசுகிறாய்? இது போன்ற நல்ல வேலைகள் தினமும் கிடைப்பதில்லை. அன்று அவளை மிகவும் அவமானப்படுத்தினாய், இன்னும் சொல்கிறாய் அவள் வேலைக்கு போக வேண்டும் என்று. உண்மையில் அண்ணா, நான் அப்படி சொல்ல வரவில்லை. ஏனென்றால் நான் அவளை மறுத்தேன். ஏனென்றால் நான் குஸ்னாவை பற்றி கவலைப்பட்டேன். அதனால்தான் சொல்கிறேன், வேலைக்கு போகாமல் இருப்பது அவளுக்கு நல்லது. நீ என்ன சொல்கிறாய்? அவள் வேலைக்கு செல்லவில்லை என்றால் எங்கள் செலவுகளை எப்படி சந்திப்போம்? நான் இன்னும் இறக்கவில்லை, நான் அதை செய்வேன். மாமா, என்ன சொல்கிறாய்? என்னால் இந்த வேலையை விட முடியாது. நீங்கள் ஏன் வெளியேற முடியாது? என் குழந்தை, உனக்கு எதிராக எதையும் கேட்க முடியாது. சகோதரரே, தயவு செய்து எங்களை மன்னியுங்கள். நான் தவறு செய்து விட்டேன். தம்பி, என் மகன் பிள்ளை. அவன் அவளை கைவிடச் செல்வான். நான் முடிவு செய்து விட்டேன். பிள்ளை, ஆமாம் அம்மா, சீக்கிரம் கீழே வா. நான் வருகிறேன். போய் அவளை விடு. அவள் மீது அக்கறை, அவள் உங்கள் பொறுப்பு. அவளை அங்கே இறக்கிவிடு. நான் பெயிண்டை மாற்றிக்கொண்டு திரும்பப் போகிறேன், காத்திருங்கள். தமன்னா, நான் யோசித்தேன். அன்று நீங்கள் பேசிய அவள் யார்? எனக்கு ரத்தம் கொடுத்தவர். உங்கள் தனிப்பட்ட உதவியாளர் குஸ்னா. சரி, நான் அவளுக்கு நன்றி சொல்ல வேண்டும். நீங்கள் அவளை வீட்டில் விடுவது நல்லது, இல்லையா? தமன்னா, நீ என்ன யோசிக்கிறாய்? ஒன்றுமில்லை. வாழ்த்துக்கள் அத்தை. வாழ்த்துக்கள். அலி, எப்படி இருக்கிறாய்? மிகவும் சிறப்பாக. உனக்கு தெரியுமா, இன்று நான் உங்களுக்கு பிடித்த சூப் கொண்டு வந்துள்ளேன். அன்னி உனக்காக அதை செய்தாள் என்பது உனக்கு தெரியும். ஆனால் அன்னி எங்கே? அவள் வரச் சொன்னாள், ஆனால் நான் அவளை மறுத்துவிட்டேன். அந்த ஏழை பெண் காலையிலிருந்து சமையலறையில் வேலை செய்து கொண்டிருந்தாள். உங்களுக்கு சூப் செய்ய. அவள் மோசமான நிலையில் இருந்தாள். அவளுக்கு நேரம் தேவை, அதனால் நான் அவளை மறுத்தேன். நீங்கள் பசியுடன் இருக்க வேண்டும் என்று நினைத்தேன். அத்தை, நீங்கள் ஏன் இவ்வளவு முயற்சி செய்ய வேண்டும்? அலி, என்ன சொல்கிறாய்? நாங்கள் உங்கள் குடும்பம், அந்நியர்கள் அல்ல. நாங்கள் உங்களை கவனித்துக் கொள்ளாவிட்டால் வேறு யார் செய்வார்கள்? நன்றி அத்தை. உங்களை அன்பான இதயம் வரவேற்கிறது. அலி, எப்படி இருக்கிறாய்? டாக்டர், நான் மிகவும் நன்றாக இருக்கிறேன். சரி, அறிக்கையை காட்டு. இப்போது நீங்கள் முன்பை விட நன்றாக இருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு ஒரு டிஸ்சார்ஜ் ஸ்லிப் செய்கிறேன். அதனால் நீங்கள் வீட்டிற்கு செல்லலாம். தயவு செய்து அவருக்கு மருந்துகளை தவறாமல் கொடுங்கள். நிச்சயமாக. மற்றும் அவரது செக்கப் செய்யவும், அவர் நன்றாக இருப்பார். மிக்க நன்றி. வாழ்த்துக்கள் அலி, நீங்கள் வீட்டிற்கு செல்கிறீர்கள். இறுதியாக நான் உங்களுக்காக மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஆமாம், நானும் தான். நீங்கள் இங்கே இருப்பது நல்லது. என்னை ஏன் இங்கு அழைத்தாய்? அன்று நான் மிகவும் அவமதிக்கப்பட்டேன். நான் பலமுறை மன்னிக்கவும். எப்படியும் வீட்டில் யாரும் இல்லை. முக்கியமான வேலை என்ன?
நான் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இங்கு வந்தேன் என்பது உங்களுக்கு தெரியும். அது என் வாழ்க்கையின் விஷயம். நீ என்ன சொல்கிறாய்? விக்கி, நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது. தயவு செய்து என்னை திருமணம் செய்து கொள்ளுங்கள். திருமணமா? இல்லையேல் அம்மா என்னை அந்த அலிக்கு திருமணம் செய்து வைப்பார். ஆனால் என்னால் இப்போதைக்கு உன்னை திருமணம் செய்ய முடியாது. என்னுடைய நிதி நிலைமை நன்றாக இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். நீங்கள் அதை பற்றி கவலைப்படவில்லை. எனது முழு பணமும் ஏற்கனவே உங்களுடையது. நான் அலியிடம் எனது நியாயமான பணத்தை கேட்பேன். ஆனால் உங்கள் அம்மா, அவள் நம் திருமணத்திற்கு சம்மதிப்பாளா? இல்லை, எப்படியும். தமன்னா, என்ன நடந்தது? ஒன்றுமில்லை. ஒன்றுமில்லையா? நான் கவனிக்கிறேன். நீ சோகமாக இருக்கிறாய் என்று. அது என்ன? அலி, நான் ஏன் சோகமாக இருப்பேன்? உண்மையில் நீங்கள் குணமடைந்து இப்போது வீட்டிற்கு செல்வதில் நான் மகிழ்ச்சியடைகிறேன். என்னால் உங்கள் பணி பாதிக்கப்பட்டுள்ளது. அலி, உன்னை விட எனக்கு யாரும் முக்கியமில்லை. அதை மீண்டும் சொல்லாதே. நீங்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது நாங்கள் வீட்டிற்கு வந்தோம். என் மகளை நிச்சயம் சந்திப்பேன். உலகில் எந்த சக்தியாலும் என் மகளை என்னிடமிருந்து பிரிக்க முடியாது. அவளை சந்திப்பதை யாராலும் தடுக்க முடியாது. கண்டிப்பாக செல்வேன். நீங்கள் அனைவரும் வந்தீர்களா? அலி, எப்படி இருக்கிறாய்? அவன் இங்கே என்ன செய்கிறான்?